ஆற்றல் நுகர்வு வீடுகளிலும் தொழிற்சாலைகளிலும் நுகரப்படும் மின்சாரத்துடைய அளவு 2 காரணிகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. மின் திறனின் அளவு, அதாவது பவர் P=VI படிச்சோலே அந்த மின் திறனின் அளவு மற்றும் பயன்படுத்தப்படும் கால அளவு. இந்த நம்மளுடைய நுகர்வு செய்யப்படும் மின்னாற்றலுடைய மதிப்பை மின்திறனையும் பயன்படுத்தும் கால அளவையும் பெருக்கி வரும் மதிப்பை கொண்டு கணக்கிடலாம். எடுத்துக்காட்டா 100 வாட் மின்திறன் 2 மணி நேரம் நுகரப்பட்டால் நுகர்வு செய்யப்பட்ட மின்னாற்றலுடைய அளவு 100 × 2 200 வாட் மணி அப்படின்னு கிடைக்கும். இந்த நுகரப்படும் மின்னாற்றலுடைய SI அலகு வாட் வினாடியாக இருந்த போதிலும் நடைமுறையில நம்ம வாட் மணி என்ற அலகால தான் அளவிடப்படுகிறது. இந்த நுகரப்படும் மின்னாற்றலை நடைமுறையில் பயன்படுத்த பெரிய அலகு தேவைப்படுகிறது. அதனால நம்ம அதுக்கு கிலோவாட் மணி kWh அப்படிங்கிற கிலோவாட் மணி அப்படிங்கிற அலகை பயன்படுத்துறோம். ஒரு கிலோவாட் மணி அப்படிங்கிறது 1000 வாட் மணி அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1000 இன்டூ நம்ம அதை செகண்ட்ஸா மாற்றணும்னா 60 × 60 3600 பெருக்கும் பொழுது 3.6 × 10⁶ ஜூல் அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஒரு கிலோவாட் மணியினுடைய அளவு 1000 வாட் மணி அல்லது 3.6 × 10⁶ ஜூல் அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மின் சுற்றுகள் பற்றி பார்க்கலாம். இப்போ மின் நிலையங்கள்ல இருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு பூமிக்கடியில் பதிக்கப்பட்ட கம்பி வடங்கள் அல்லது மின் கம்பங்கள் மீது வரும் கம்பிகள் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகிறது. இது நமக்கு தெரியும், பெரிய பெரிய டவர்ஸ்ல இருந்து எப்படி நம்ம வீடு வரைக்கும் சேருது அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு மின் சுற்று வீட்டில் பயன்படுத்துகிற மின் சுற்று படத்தில் காமிச்சிருக்காங்க. அதாவது இவங்க பாத்தீங்கன்னா மின்னோட்ட கம்பி, நடுநிலை கம்பி, இந்த 2 வயர் ஒரு ஃபியூஸ் மூலமா நம்ம மின் அளவி பெட்டி நம்ம பாக்ஸ்ல ஜாயின் பண்றாங்க. அப்ப அதுல இருந்து நம்மளுடைய அந்த மெயின் ஸ்விட்ச் அது மூலமா, அந்த முதன்மை சாவி மூலமா பல்வேறு மின் சாதனங்களுக்கான இணைப்பு பக்க இணைப்பா கொடுக்கப்பட்டிருக்கிறது படத்துல காமிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த மின் அளவி பெட்டியிலிருந்து அந்த டைரக்ட் கரண்ட்டை நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா எர்த் பண்ணிருப்போம். அதே மாதிரி இந்த சாவியில இருந்தும் அப்புறம் ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ்ல இருந்தும் நம்ம அதை என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா எல்லாமே கொண்டு போய் எர்த்திங் கொடுத்துருப்போம், புவி இணைப்பு. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கறத ஒன்னொன்னா பாத்திரலாம். நம்ம வீடுகள்ல மின்னியல் வல்லுநர்களால் உருவாக்கப்படும் மின் சுற்றுகள் மூலமாக மின்சாரம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதுல மின் மாற்றி போன்ற மின் பகிர்மான செய்யும் இடத்துல மின்னோட்டம் முதன்மை மின்னளவி பெட்டிக்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த மெயின் ஸ்விட்ச் இருக்கிற மெயின் பாக்ஸ் சொல்லுவோம் இல்லையா அது. இந்த முதன்மை மின்னளவி பெட்டியில 2 பாகங்கள் இருக்கும். ஒண்ணு அந்த ஃபியூஸ் கம்பி, அந்த கட்டை நம்ம எடுத்து ஃபியூஸ் பயிற்சின போடுவோம் இல்லையா அந்த மின் உருகு இலை. அடுத்தது அந்த பாக்ஸ் மின் அளவி பெட்டி, அதாவது நம்மளுடைய அந்த ரீடிங் பாக்ஸ். இந்த மின்னளவி பெட்டி எவ்வளவு மின்னாற்றல் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத அளவிடுறதுக்கு பயன்படுது. மின் உருகு இலை அப்படிங்கிறது ஒரு சிறிய கம்பி இலை அல்லது ஒரு சிறிய மின் சுற்று உடைப்பு. இப்பெல்லாம் MCPs யூஸ் பண்றாங்க, சுவிட்ச் மாதிரி. வீட்டு உபயோக மின் சாதனங்கள்ல இந்த குறுக்கு தர சுற்று ஏற்படும் பொழுது, அதாவது ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டுச்சுன்னா அதிகப்படியாக வரும் அந்த மின்னோட்டத்துல இருந்து பாதுகாப்பது தான் இந்த MCP அல்லது அந்த மின் உருகு இலையுடைய வேலை. இந்த மின் உருகு இலை பத்தி நம்ம படிச்சிட்டோம். மின் சுற்று உடைப்பி அப்படிங்கிறது தானாகவோ அல்லது கைமுறை உள்ளீடு மூலமாகவோ செயல்படுத்தக்கூடிய ஒரு சாவி, அதாவது அது ஒரு சுவிட்ச் மாதிரி தான். இந்த சாவியை சுற்றி சிறிய கம்பி சுருள் சுற்றி இருக்கும். இந்த மெயின் ஃபியூஸ் போனப்ப நீங்க வீட்டுல யாராவது போடும்போது நீங்க பாத்திருப்பீங்க. மின் சுற்றில் அதிகப்படியாக மின்னோட்டம் செல்லும் பொழுது இந்த சுற்றியுள்ள கம்பி சுருள் மின் காந்தத்தால் ஈர்க்கப்படுகிறது. அதனால மின் சுற்று உடைக்கப்பட்டு இந்த மின் சாதனங்கள் பாதுகாக்கப்படுகிறது. மின் உருகு இலை மற்றும் மின் உடைப்பி இதனுடைய படங்கள் காமிச்சிருக்காங்க. இந்த வீடுகளுக்கு வரும் மின்னோட்டம் 2 விதமான மின் காப்பிடப்பட்ட கம்பிகள் மூலமாக கொண்டு வரப்படுகிறது. நீங்க பார்க்கும்போது இந்த நம்ம 2 பீஸ் லைன்ஸ் கொடுக்கும்போது நீங்க பாத்திருப்பீங்க. 2 கம்பியில ஒன்னு சிவப்பு காப்பரையில ரெட் கலர் வயர்ல இருக்கும், அது மின்னோட்ட கம்பின்னு சொல்லுவோம். இன்னொன்னு கருப்பு காப்பரையில இருக்கும், அது நடுநிலை கம்பி, நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு கொடுக்கப்படும் அந்த மின்சாரம் 220 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு மாறுதிசை மின்னோட்டம். இந்த இரு கம்பிகளும் வாட் மணி மீட்டருடன், அதாவது மின்னளவி பெட்டி கூட இணைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மின்னோட்ட கம்பி மின் உருகு இலை வழியாக மின்னளவி பெட்டியுடன் இணைக்கப்பட்டிருக்கும். நடுநிலை கம்பி நேரடியாக மின் அளவி பெட்டியோட இணைக்கப்பட்டிருக்கும். இப்ப இந்த மின் அளவி பெட்டியிலிருந்து வரும் கம்பி முதன்மை சாவியோட இணைக்கப்பட்டிருக்கும், அந்த மெயின் ஸ்விட்ச். இந்த சாவி தேவைப்படும் போது மின்னோட்டத்தை நிறுத்துவதற்கு பயன்படுகிறது. ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த முதன்மை சுற்றிலிருந்து வரும் மின்னோட்ட கம்பிகள் அந்த வீட்டில் இருக்கிற தனித்தனி சுற்றுகளுக்கு திறனை வழங்கும்படி பக்க இணைப்புல நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். இப்ப மின் பல்பு, மின் விசிறி அடங்கிய ஒரு சுற்றுக்கு அந்த மாதிரி கம்மியான மின்னோட்டத்தை பயன்படுத்துறதுக்கு 5 ஆம்பியர் அளவிலான ஒரு குறைந்த திறன் வழங்கும் சுற்றுகள் பயன்படுத்திட்டு அந்த குளிர்சாதன பெட்டிகள், இது நீர் சூடேற்றிகள், அதாவது நம்ம ஹீட்டர்ஸ், அப்புறம் அயன் பாக்ஸ், ரொட்டி சுடும் அடுப்பு, மின்சார அடுப்பு, மின் சூடேற்றி, வெந்நீர் கொதிகலன், இந்த மாதிரி இருக்கிறதுகளுக்கெல்லாம் அந்த பெரிய பிளக் பாயிண்ட் யூஸ் பண்ணிருப்போம் பார்த்திருக்கீங்களா. 15 ஆம்பியர் அளவிலான அதிக திறன் வழங்கும் சுற்றுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். வீட்டுல எல்லா சுற்றுகளுமே பக்க இணைப்புல இணைக்கப்படுறதுனால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் மற்ற மின் சாதனங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, சமமான மின்னழுத்தமும் கிடைக்கும்.
ஒரு உங்களுக்கு தெரியுமா கேள்வியோட இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த இந்தியாவில் வந்து நமக்கு தெரியும் 220 வோல்ட்ஸ் இல்லைன்னா 230 வோல்ட் மின்னழுத்தமும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் வந்து நமக்கு அனுப்பப்படுகிறது. அதே USA, UK போன்ற நாடுகளில் வந்து வீட்டுக்குரிய மின்சுற்றுகளை 110 அல்லது 120 வோல்ட் மின்னழுத்தமும் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. இதில் நார்மலி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த 110, 220 ஸோ இந்த மாதிரி அளவீடுகள் தான் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு இருப்போம். இது எதனால அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சா யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். அதிக பளுவாதல் மற்றும் குறுக்கு தர சுற்று அப்படிங்கிறது அடுத்த டாபிக். அதிக பளுவாதல் அல்லது குறுக்கு தர சுற்று ஏற்பட்டதுன்னா, அதாவது எக்ஸஸ் கரண்ட் அந்த மாதிரி வந்து இல்லை ஷார்ட் சர்க்கியூட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த மின் உருகு இலை அல்லது சிறிய மின்சுற்று உடைப்பி வந்து அந்த மின்சுற்றை முறித்து விடும் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. இந்த ஒரே மின் மூலத்தில் அதிக அளவிலான மின்சுற்றுக்களை தொடர் இணைப்பில் இணைக்கும் பொழுது அதிக பளு வந்து ஏற்பட்டுரும். அப்போ அது சுற்றின் வழியாக அதிகப்படியான மின்னோட்டம் பாய்வதற்கு வழி செஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு கம்பியில அதனுடைய எல்லையை தாண்டி அதிகப்படியான மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த கம்பி வந்து சூடாகி தீ ஏற்பட்டுரும். அதை தான் வந்து நம்ம அதிக பளுன்னு சொல்றோம். ஸோ இப்படி பார்த்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபியூஸ் கம்பி வச்சிருப்போம். ஸோ இப்போ இதில் வந்து அதிகப்படியான கரண்ட் பாயும் பொழுது இந்த ஃபியூஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதிக அளவில் ஹீட் ஆகி இது வந்து கட் ஆயிடும். அப்படி கட் ஆகும்போது இதன் வழியாக பாய்கின்ற மின்னோட்டம் வந்து தடுக்கப்படும். சில நேரங்களில் அந்த வெப்பநிலை மாற்றம் அல்லது வேறு காரணத்தால மின்னோட்ட கம்பியில போடப்பட்ட மின் காப்புரை பழுதாகி போயிடும். அந்த மேல இருக்கிற அந்த மின் காப்பு உரை போயிட்டு அந்த ஒயர் வந்து வெளியே தெரியற மாதிரி இருக்கும். இதன் காரணமாக அந்த மின்னோட்ட கம்பி வந்து நடுநிலை கம்பியை தொடும் நிலை ஏற்படும். அதாவது அந்த பிளாக் ஒயரும் அந்த ரெட் ஒயரும் ஒன்னோட ஒன்று அந்த மேல இருக்கிற பிளாஸ்டிக் இது போயிடுச்சு, ரப்பர் இது வந்து போயிட்டு அது வந்து கம்பி வந்து ஒன்றொன்று ஒன்று தொடும் நிலை ஏற்பட்டுரும். ஸோ இந்த மின்னோட்ட கம்பி நடுநிலை கம்பியோட தொடும் பொழுது ஏற்படுவது தான் நம்ம ஷார்ட் சர்க்கியூட் அல்லது குறுக்கு தர சுற்று அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த குறுக்கு தர சுற்றுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கம்பியோட மின்தடை ரொம்ப சின்னதா மாறிடும். அதாவது மின்தடை ரொம்ப குறைஞ்சிரும். இதனால அதிக அளவு மின்னோட்டம் அந்த கம்பி வழியா பாய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமா அந்த கம்பி வந்து ரொம்ப சூடாகி தீ ஏற்பட்டு வீடுகளுக்குள்ள பரவிடும். ஸோ அது வந்து நம்ம ஷார்ட் சர்க்கியூட் இதுல மின் கசிவின் காரணமாக எரிஞ்சிருச்சு, தீ பற்றிருச்சு அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இந்த ஷார்ட் சர்க்கியூட்னால வரதுதான். அடுத்தது புவி தொடுப்பு, எர்த்து கொடுக்கறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறது பார்த்தலாம். இந்த வீடுகளுக்கான மின் சுற்றுல வந்து ஒரு பச்சை காப்பரை பெற்ற இன்னொரு கம்பியை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. எப்பவுமே இந்த 2 பீஸ் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஒயர் வரும். அதுல ரெட் ஒன்று இருக்கும், கிரீன் ஒன்று இருக்கும், பிளாக் ஒன்று இருக்கும். அதுல ரெட் அண்ட் பிளாக் என்னங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இப்போ அந்த கிரீன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பி தான் வந்து நம்ம புவி தொடுப்பு கம்பி, அதாவது எர்த் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புவி தொடுப்பு கம்பியுடைய மறுமுனை வந்து பூமியில் புதைக்கப்பட்ட ஒரு உலோக குழாய் அல்லது உலோக தகட்டோட சேர்ந்து இணைச்சிருப்போம். இதுக்கு எதுக்கு அப்படின்னா இந்த கம்பி வந்து மின்னோட்டத்துக்கு குறைந்த மின்தடையை ஏற்படுத்துறதுக்காக. இப்ப அதிக மின்தடை ஏற்பட்டு அதிக அளவு மின்னோட்டம் பாய்ந்து அதுல வந்து வெப்பம் ஏற்பட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும்னு படிச்சோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் கம்மி பண்றதுக்கு, அந்த மின்தடையை கம்மி பண்றதுக்கு நம்ம இந்த எர்த்திங் லைன் பயன்படுத்துறோம். இந்த உலோக பரப்புடைய மின்சலவி பெட்டி, மேஜை, மின்விசிறி, குளிர்சாதன பெட்டி இந்த மின்கருவிகள்ல சில நேரங்களில் மின்கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மின்கசிவு என்ன ஆகும் அப்படின்னா ஆபத்தான அந்த மின்கசிவினால் ஏற்படுகின்ற அந்த ஆபத்தான மின்னோட்டம் அப்ப அந்த பெட்டிகள் அந்த மின் சாதனங்களை தொடுபவர் மூலமா நமக்கு வந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆபத்தை வந்து தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மின்னோட்டம் புவி தடுப்பு கம்பி வழியாக புவிக்கு செல்லும்படி நம்ம அமைச்சிருப்போம். ஸோ எனவே புவி தடுப்பு கம்பி இணைப்பு வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக அமைந்து அந்த மின் கசிவினால் உண்டாகின்ற மின் அதிர்வினை வந்து தடுக்கும்.